ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே சிக்கன் அண்ட் பன்னீர் வச்சு தான் பட்டர் மசாலா செய்வோம். ஸோ இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு நான் செஞ்சுருக்கேன். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா அப்புறம் நான் கூட வச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு காளான் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பட்டர்லேயே ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பட்டர் கொஞ்சம் கூட இருக்காது, நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நல்லா காளானை வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் கூட கடாயில் பட்டரே இல்லை. ஸோ இந்த அளவு நல்லா வதக்கிட்டு இதை வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. ட்ரை ஆகிற மாதிரி தான் இருக்கும். இதே போல் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா அந்த கடலை மாவோட பச்சை வாசம் போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதே டைமில் கலரும் மாறிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலை மாவு பேட்டரியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி நல்லா கையில் இது போல் தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கை வாஷ் பண்ணிட்டு கையிலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த காளானோட அந்த மசாலாலாம் நல்லா ஊறி வரும். ஸோ இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 பழுத்த தக்காளியை பார்த்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5-6 முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்தது காஷ்மீரி சில்லி பவுடர். அது ஜஸ்ட் கலருக்காக தான், காரம் அவ்வளோவா இருக்காது. ஸோ இப்போ நம்ம சேர்க்குறது காரத்துக்காக. சேர்த்துட்டு இது கூடவே மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கணும். திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போது தான் நம்ம சாப்பிடும்பொழுது அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த காளானை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊறியிருக்கு. அதுக்கு மேலே நீங்கள் ஊற வச்சாலும் நல்லா ஊறிடும். டைம் இருந்தால் ஊற வச்சுக்கோங்க. டைம் இல்லாதவங்க ஒரு 20 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ காளானில் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம். ஸோ உடனே கலந்து விட அது கெட்டியாகும்.
ஸோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாக கெட்டியாகி அடி பிடிக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக குக் பண்ணுங்கள். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டதும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. இந்த அளவு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து மசாலா வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டு உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அவ்வளோதான், நமக்கு ஈஸியான மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்குறக்கு இலக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டோன்னா நல்லா கெட்டியாகிடும். ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.